தேவனை பார்க்கணும்னு இருதயம் இருக்காது, வேதத்தை வாசிக்கணும்னு இருதயம் இருக்காது, ஆலயத்துக்கு வரணும்ங்கிற இருதயம் இருக்காது. இதெல்லாம் கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிருபை மூலமா நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த கிருபையை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. we should always cross check. நமக்கு அந்த சென்சிபிள் ஹார்ட் இருக்கா? தாவீது அடிக்கடி ஜெபிக்கிறார். 119 சங்கீதத்தை படிச்சீங்கன்னா நிறைய வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, தாவீது ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு பிரமாணங்கள் நான் கற்றுக்கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உணர்வுள்ள ஆவி கொடுங்க. we should be sensible to Holy Spirit. இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள வந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இருதயம் ஆண்டவருடைய சென்சிபிளா இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஆவியானவர் எப்ப நம்ம கூட என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, இத குறித்துதான உணர்வு உள்ளவர்களாய் நாம இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை அனுபவிக்கிறவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனை அனுபவிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவரோட எப்பொழுதும் நம்ம இருக்கிறது. ஆமென். ஆவியானவரோட இருக்கிறது எப்பவுமே ஆவியானவரோட என்ன பண்ணும், ஒரு தொடர்புல இருக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு இருக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்கை செஞ்சு இருக்கிறோம், நம்ம ஆராதனைகள் ஆண்டவரோட நம்ம இடைப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எது இருக்குன்னா நம்மளோட ஆண்டவரோட என்ன இருக்கணும், நமக்கு தொடர்புல இருக்க வேண்டும். Hallelujah. Is your heart connected to God? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும். நான் நிறைய மெசேஜ் ஆண்டவர் என்னோட நிறைய வார்த்தைகள் பேசினாரு. பட் நான் ஒரு பாயிண்ட் வந்து மீண்டும் ஆண்டவர் என்னோட பேசின வசனத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Amen. Guard your heart above all else, for it determines the course of your life. Amen. Hallelujah. உங்க இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். Amen. எல்லா உணர்வுகளும் எதுல இருக்குங்க, இருதயத்துல இருக்கு. ஹார்ட் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு மீனிங் என்ன போட்டிருக்குன்னா, the center of a person feelings and emotions. ஓகே. உணர்ச்சிகள் மற்றும் உள் உணர்வுகளின் மையம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? உணர்ச்சிகள் உள் உணர்வுகளின் மையம், அதுதான் சோர்ஸ், அதுதான் தொடக்கம். நம்மளோட உணர்ச்சிகளுடைய மையம், மெயின் சோர்ஸ் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல விதமா மீனிங் போட்டிருக்கு. your heart is very important. ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் நம்மள வேற எந்த சரீரத்துல எந்த பாகத்தையும் பார்க்க போறாரு அல்ல, உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஓகே. 2 நாளாகமம் 2 Chronicles 6:30. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். நம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு மன்னித்து தேவனை எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், அதான் 2 Chronicles 6:30. 2 Chronicles 6:30. 30. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒவ்வொரு மனிதனுடைய நிர்ணயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் நிர்ணயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவனவனுடைய இருதயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. God is not looking out for anything else. வேதம் சொல்லுகிறது போல மனுஷன் முகத்தை பார்க்கறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வந்தவர் நீங்க என்ன செய்றீங்கங்கிறது பார்க்கிறது கிடையாது, அவர் வந்து உங்க இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். How is your heart today? Amen. Hallelujah. நீங்க டாக்டர் கிட்ட போறனா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்க இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா என்ன செக் பண்ணுவாங்க? அதாவது ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து செக் பண்ணுவாங்க, ஹார்ட்டை செக் பண்ணுவாங்க. Is your heartbeat working correctly? ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒரு வித அவங்க இந்த பல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? So it based on it. இந்த சரீரம் முழுவதும் எதை சார்ந்து இருக்கிற? இருதயத்தை சார்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனும் நம்ம கிட்ட வரும்போது உங்க இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் ஸ்கேன் பண்ணிடுவாரு. மனுஷனால ஸ்கேன் பண்ண
முடியாது. ஆனா அவர் அதை நம்மளை ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண போற, ஃபர்ஸ்ட் பார்க்கிற என்ன காரியம்னா நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறவர். வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேரி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்தார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். Amen. Hallelujah. And Solomon, my son, learn to know the God of your ancestor intimately, worship and serve him with the whole heart and willing mind. But the Lord sees every heart. Amen. Hallelujah. ஆண்டவர் எங்க பார்க்கறாரு? இருதயம். நம்ம எல்லாரும் ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்ம எல்லாம் தேவனை தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். உங்க இருதயத்துல என்ன ஓடுதுங்கிறது பார்க்கிறவரா இருக்கிறார். எதை குறித்து நீங்க சிந்திக்கிறீங்கிறது குறித்து பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுதுல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? உங்களுக்கு அதாவது சுத்த இருதயம் உள்ளவன், இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் இல்லையா? பியூர் ஹார்ட் இல்லையா? ஆண்டவர் வந்து அந்த இருதயம் சுத்தமா இருக்கவங்க மாத்திரம் தான் தேவனை என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். அப்படின்னா நேர்ல பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்லல, தேவனை உணர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா உங்க ஹார்ட் இங்க வேதம் சொல்லுகிறது படி ஏசப்பா இன்னொரு வசனத்துல என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் வாயளவுக்கு என்னை ஆராதிக்கிறார்கள், அவங்க இருதயமும் தூரமா இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ஆராதனையில் எத்தனை பேர் தேவனை அனுபவிச்சீங்க? Is God close to your heart? அவருடைய பிரசனை ஏன்னா இருதயம் உணர்ச்சிங்க. நம்ம இந்த மீனிங் பார்த்தோம், இட்ஸ் God full of emotions இல்லையா? நம்ம உணர்வுகள்ல உணர்ச்சியில நீங்க தேவனை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் ஆராதனை நடத்துறாங்கிறது முக்கியம் கிடையாது. நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், அவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவரை நான் அனுபவிச்சு ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அனுபவிக்கலன்னா எங்கேயோ என் இருதயத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அவர் ஹார்ட் எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா நம்ம நன்றா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் என்னன்னா என் பிள்ளைங்க உயர்ந்த நிலைமையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா வந்து பாருங்க, ஆபிரகாம் அழைச்சு ஏதோ ஒரு ஆண்டவர் கூப்பிட்டாருலே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இனத்தாரை வீட்டையும் எல்லாம் சொந்த பந்தங்களை விட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. 2வது வசனத்தை வாசிங்களேன். Genesis 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆமென். பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஏசப்பாவுடைய இருதயம். ஹல்லேலூயா. யாருடைய இருதயங்க? ஏசப்பாவுடைய இருதயம். ஆபிரகாம் மாத்திரம் தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? சொல்லுங்க. ஆபிரகாம் மூலமா பிறந்த ஒவ்வொரு சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் சொந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் இருதயத்துல இருந்து கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாறினாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது? மாறாதது. பட் ஆனா இந்த ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு வரணும்னா ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கு வர வேண்டுமானால் ஆண்டவர் எதை பேஸ் பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஒரு காரியம் நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா நம்மள ஆசீர்வாதமா இருக்கணும்னு விருப்பப்படுறார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? உன் பூமியில உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன ஆண்டவரே ஒரு விதத்துல ஆசீர்வதிச்சா அவன் லைஃப் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. சாதாரணமா இருக்குமா? 100% இல்ல இல்லையா? அவன் உயர்ந்த நிலைமையில தான் இருப்பான். ஆபிரகாமை போல ஆஸ்தியிலும் அந்தஸ்திலும் ஒருவன் இருக்க முடியாது இல்லையா? நீங்க ரோமன்ஸ் 8ல படிச்சீங்க. ரோமன்ஸ் 6ல அவர் சொல்றாரு,
பூமியே நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல சொல்றாரு அவரு. He said God promised Abraham to give the whole earth. அப்படி போட்டுருக்கு. பூமியே முழுதும் சொந்தமாக்கி கொடுத்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஹalleluya. அதுதான் அப்பாவுடைய இருதயம். ஆமென். இப்ப அப்பாவுடைய இருதயம் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு. அப்ப இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுல எல்லா சந்ததிகளும் இதை அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல? ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிற மாதிரி பூமியில இருக்கிற பொண்ணு பொருள், எஸ் அது ஒரு சைடுல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஏன் என்னால இந்த உலகத்துல அனுபவிக்க முடியல? ஹalleluya. எத்தனை பேர் பரிபூர்ணத்தை அனுபவிக்கிறீங்க? அனுபவிக்கிறோமா? இல்ல. ஏன் இல்லைங்கிறதா இந்த விஷயத்துல இருக்கு. ஏன் இல்லைன்னா எதை பேஸ் பண்ணி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா நம்மளுடைய இருதயத்தை பேஸ் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உங்க ஜெபம் வாய் திறவதற்கு முன்னவே நான் அதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயில சொல்றதுக்கு முன்னாடியே உன் மனசுல அவனை யோசிக்கிறீங்களா, அதை ரீச் ஆயிடும் ஆண்டவர். ஹalleluya. ஆமென். நம்ம இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நன்றாய் புரிந்து வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நீங்க பிரசன்னத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் முதலாவது நம்ம இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். இதை சொல்லும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றேன். ஆமென். ஹalleluya. நம்மளுடைய இருதயம் ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். இதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஓகே, 10ஆவது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. God looks into your heart and your emotions and your feeling and your attitude. நம்ம என்ன இருதயத்துல நினைக்கிறோங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹalleluya. இன்னைக்கு நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கிட்ட பேசுகிற காரியம், உன் இருதயம் சீர்பட வேண்டும். ஹalleluya. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கொண்டு வராரு, அப்போஸ்தலரை கொண்டு வராரு, தேசத்துல இருக்க சகல ஜனங்களை கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வராரு? ஆமென். ஹalleluya. நானும் நீங்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஹalleluya. இந்த பூமியில தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், உங்களை என்னை ஆண்டவர் உயர்ந்தஇடத்துல வைக்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தோட தான் ஆண்டவர் கொண்டு வரார். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். ஹalleluya. இதெல்லாம் இல்லைன்னா எதுக்காக அவங்க எல்லாம் இங்க வரணும்? இல்லையா? எதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வரணும்? எதுக்கு கனெக்ஷனை கொடுக்கணும்? எதுக்கு ஆண்டவர் நம்மள தீர்க்கதரிசி மூலமா பேசணும்? இல்லையா சும்மா டைம் பாஸ்க்கா? இல்ல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் நடக்க வேண்டுமா என்றால் முதலாவது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Your heart should be clean in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில நம்ம இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். வசனம் சொன்னது போல இருதயம் எப்படி இருக்கு? எல்லா இந்த வசனத்தை வாசிங்களேன். எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆமென். திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்ப is it important to think about heart? இல்லையா? நம்மளுடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிபதிகள் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் நீ என்ன பண்ணு? காத்துக்கொள். கர்த்தரை நினைச்சுக்கொள்ளு. உன் இருதயத்தை என்ன பண்ணிடாத? விட்டுறாத. உன் இருதயத்தின் நினைவுகளை வேற இடத்துல விட்டுறாத. அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப முதல்ல அது கற்பனை என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோடு, இல்லையா? முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாக. ஹalleluya. ஓகே, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். ஹalleluya. அப்ப நல்ல மனுஷன் எப்படி இருப்பான்? நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? இல்ல a good heart. இல்லையா? ஒரு மனுஷனை நினைக்கிறது எப்படின்னா, எப்படி is a good or bad அப்படி நினைக்கிறது என்னன்னா அவருடைய இருதயத்தை சார்ந்ததா இருக்கிறது. ஹalleluya. நம்ம physical health அப்படிதான். நம்ம இருதயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரீசெண்டா வந்து நாங்க தினேஷ் நம்ம மேபி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா?
நல்லா டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு கால் வந்து பெயின் இருந்தது. எதுக்குன்னா யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா? அப்போதான் சில விஷயத்த ஆண்டவர் என்னோட பேசினார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இந்த இருதயத்தை குறித்தா நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்னோட பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த கால் பெயினுக்கு வந்து அவர் கேட்டார், நான் 2 months நான்வெஜ் சாப்பிடல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூரிக் ஆசிட் எப்படி வரும், சரீரத்தில் ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கும், இல்லை ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணால் அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் காலில் வந்து கவுட் ஃபார்ம் ஆகும். கவுட்னா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி உங்கள் எலும்புகளுக்கு போய் அரிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் பெயின் கொண்டு வரும். ரொம்ப பெயின்ஃபுல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பெயின்னால என்னால் நடக்க முடியல, கால் தூக்க முடியல, கால் வீங்கிருச்சு. இதெல்லாம் அடிப்பட்ட நாள் கிடையாது. பாடியில் நிறையா கொழுப்பு புரோட்டீன்லாம் நிறையா இருக்கிறனால எல்லாம் சேர்ந்துருச்சு. சரியா? அப்போ இதுக்காக டாக்டர் கிட்ட போனால் அவர் ஃபஸ்ட்டு கேட்டார், எந்த காலில் உனக்கு வலி? ஏன்னா 2 மாசமா நான்வெஜ் சாப்பிட்டோம். என்னோட யூரிக் ஆசிட் லெவல் அதே தான் இருந்துச்சு. 9 இருந்தது, 8 வந்து நிற்குது. ஆக்சுவலி 5 4 தான் இருக்கணும். 9 ரொம்ப அதிகம். சரிங்களா? ஆனால் இந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் எந்த கால் உனக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு வலது காலில் தான் எனக்கு என்னச்சு பெயின் வந்துச்சு. அப்போ எந்த ஹேண்டை நீ யூஸ் பண்ண, நீ லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ரைட் ஹேண்டர் அப்படின்னு. அப்போ இந்த வலி எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் உன்னோட ஒர்க்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பெரிய ஒரு போராட்டம், மன அழுத்தத்தில் நீ இருக்கிற. யூஆர் இன் டிப்ரெஷன் ஆஃப் வாட் நெக்ஸ்ட் யூ ஷுட் டூ இட் அப்படின்னாரு. சரிங்களா? ஆன்சைட்டி நமக்குள்ள இருக்கு. இதை நீங்க சரிப்படுத்தினா போதும் இந்த கால் வலியில காணாம போயிருங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது தீர்க்க தரிசனமோ இல்லையோ, ஆனா எக்ஸாக்டா என் வாழ்க்கையில சொன்னார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் வந்து இந்த பிசினஸ் காரியத்துல என்ன செய்யறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா எந்த கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மன வருத்தத்துல இருந்தேன் நான். ஏமென், ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மன வருத்தம் எங்க நடந்துச்சுன்னா என் இருதயத்துல நடந்தது. ஹல்லேலூயா. என் இருதயத்துல இந்த வருத்தம் போக 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 என்னாச்சுன்னா அந்த டிப்ரெஷனா கொண்டு வந்தது. டிப்ரெஷனா இருதயத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தது, உங்க உணர்வுகள் ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரும். எல்லாமே இந்த இருதயத்தை சார்ந்ததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க அதுதான் ஏசப்பா சொல்றாரு யோவான் 14:1 உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. Why is it God saying? Because நீங்க இருதயம் கலங்கிச்சுனா முழு சரீரம் என்ன ஆகும், பலனற்றதாய் போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே உங்க ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா சரீரம் முழுது அங்க தான் என்னது இருக்கு, எல்லா blood சப்ளையும் எல்லா ஆர்கன்ஸ்க்கு இருக்கிற ஒரே இடம் எதுங்க, நம்மளுடைய இருதயம். இங்க இருந்து தான் எல்லா சப்ளையும் வருது. அப்ப நம்மளோட உணர்ச்சிகள், உங்களுடைய எமோஷன்ஸ், ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆவிக்குரிய மனுஷங்க? ஆவிக்குரிய மனுஷன் தானே இல்லையா? உங்க பலவீனம் வருதுன்னா உங்க ஆவியில ஏதோ பிரச்சனை வந்தா உங்க சரீரத்துல பலவீனம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஆவி வசனம் சொல்லுகிறது போல ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன். எங்கயாவது சுகவீனம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க இருதயம் தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல எப்படி நீங்க ஆண்டவருடைய சமாதானத்தை அனுபவிக்கிறீங்களா, இல்ல எந்த விஷயம் உங்க இருதயத்தை அதிகமா பாதிக்குது, எந்த விஷயம் உங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை இதயத்தை அதிகமா பாதிக்குது அப்படின்னா அதுல மேல கவலை வந்துடும், அது மேல என்ன இருக்கும், ஒரு டிப்ரெஷன் வந்துடும் இல்லையா? இந்த கவலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்துடும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிகாஸ் யுவர் ஹார்ட் இல்லையா, அங்கிருந்த எல்லா நற்கிரிகளும் நம்ம நீதிமொழிகள் அந்த வசனம் பாத்தீங்களா, எல்லா குட் திங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 4:23 வசனம். அப்ப என்ன சொல்லுதுன்னா உங்க இருதயம் எப்படி வாசமா இருக்கு, இருதயத்துல வந்து நல்ல கிளியரா இருக்கும்போது உங்க முழு சரீரமும் சரியாய் செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயுல சொல்றது போல இன்னொரு வசனம் மத்தேயு 15:19 வசனத்தை வாசிங்க. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், அதுக்கு முன்னாடி வசனம், அதுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீர்ப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கனவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீர்ப்படுத்தும். ஆமென். இவனை மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? Defile not only your heart but your body as well. Amen, hallelujah. உங்க சரீரத்தை என்ன பண்ணிரும், தீட்டுப்படுத்திரும் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண் இருளா இருந்தால் ஒரு சரீரமும் இருளா
இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? உன் கண் எப்படிப்பட்டதா சேர்ந்ததா இருக்குது? இருதயத்தை சார்ந்ததா இருக்கிறது. அதுல இருதயத்துல என்ன நினைவு வருதோ அதை கண் பார்க்குது இல்லையா? அப்ப your heart is very important. அதனால தான் ஆண்டவர் வரும்போது உங்க இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள சரி பண்ண சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். யாருக்கு முன்னாடி தெரியுமா? மனுஷனுக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா மனுஷனால இருதயத்தை பார்க்கவே முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கும்போது நீங்க சுத்த மனசாட்சி இருதயம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்கு உங்களுக்குள்ள எந்த வேணா ஆண்டு நம்ம இருதயத்தை பார்க்கிறவரா இருக்க. நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டு சமூகத்துக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல ஒரு கசப்பு இருக்கு, இந்த இடத்துல ஒரு வெறுப்பு இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு கோபம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு எரிச்சல் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. ஏன்னா வெளியே இருந்து போறது ஒண்ணு என்ன பண்ணாது? தீட்டு படுத்தாது. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஆவிக்குரிய ரீதியில நீங்க சிந்திக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. இப்ப வெளியில இருக்கிற சாப்பாடு ஒரு சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. ஹalleluya. உள்ளிருந்து வருகிறதா தீட்டுப்படுத்துற வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப நான் வெளியில வர சாப்பாடு மேபி நீங்க சிக்கனோ மட்டனோ சாப்பிடறனால என்னோட கால்வலி சரியாக போறது இல்ல. என் இருதயம் சரியாச்சுன்னா மட்டும்தான் என் கால்வலி சரி. அன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹalleluya. அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் ஆண்டவர் வலியே இல்லை. ஆமென். அதுல நான் அதுக்கப்புறம் செக்கும் பண்ணல. ஏன்னா சரி பண்ண வேண்டியது எனக்கு இருதயம். ஹalleluya. ஏதோ இடத்துல என் இருதயத்துக்குள்ள சங்கடத்தை கொண்டு இருதயத்துக்குள்ள பிரஷர் கொடுக்குறேன். ஆமென். என்ன கொடுக்குறேன்? இருதயத்துல பிரஷர் பண்ணிக்கிறோம். சில சூழ்நிலைகளுக்கு நடுவுல அந்த பிரஷர் வரனால தான் பிளட் பிரஷர் வரும் இல்லையா? அந்த பிரஷர் வரலைன்னா எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். அப்ப இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya. உங்க இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப இருதயத்துல நிறைய பிரச்சனை வரும். நம்ம உலகத்துல தான் இருக்கும். வேதம் சொல்லுது இல்லையா? நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்களான உலகத்தை ஜெயித்தேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசேயோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பலம் கொண்டு திடமனதா இரு. திடம் மனதா இரு. ஹalleluya. You should be courage in your heart. ஏன் நான் திடமனதா இருக்க வேணும்? எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க இருதயம் எப்ப கலவும், எப்ப வேதனை போடும், எப்ப கவலைக்குள்ள போகும் அப்படின்னா, எப்ப தேவனோட நீங்க தொடர்பு இல்லையோ இந்த பூமியில உங்க இருதயம் போயிடும். ஹalleluya. எப்ப இருதயம் மாசுபடும்னா, நீங்க தேவனோட எப்போதுமே தொடர்புல இருந்தீங்கன்னா உங்க இருதயம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இல்லையா? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்க இருதயத்துல நீங்க ஜெப அறைக்குள்ள போகும்போது அண்ணா ஜெபம் பண்ணாங்க, வார்த்தையில் இல்ல, எங்கிருந்து ஜெபம் பண்ணாங்க? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஹalleluya. நிறைய ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம் because your heart is not right in the sight of God. நீங்க கேட்க போற விஷயங்கள் நன்மையா இருந்தாலும் உங்க இருதயத்திலிருந்து நீங்க கேட்கலன்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. இருதயத்துல கேட்கும்போது அது விசுவாசத்தை துவக்கும். ஆமென். ஹalleluya. அப்ப வேதம் சொல்றப்ப இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கேடுள்ளதமா இருக்கிறது. உலக இருதயத்திலிருந்து தான் எல்லா விதமான கசப்புகள் வருது, எல்லா விதமான பிட்டர்னஸ் வருது, எல்லா விதமான நம்ம மத்தேயுல வாசிச்சது போல எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகள் வருது, அடல்ட்ரி வருது, டிசெப்ஷன் வருது இல்லையா? அவருடைய வாசிங்களே. பொல்லாத சிந்தனைகளும், கொலைகாரர்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் எப்படி புறப்பட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. உங்க இருதயத்துல தோன்றி உங்க நினைவு மூலமா செயல்பட வேண்டும். So your heart and mind should be perfect in the sight of God. Hallelujah. நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய மைண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் இயேசுவோட ஆசீர்வாதத்தை முழுமையான உலகத்துல சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹalleluya. அதுதான் இயேசுப்பா சொல்ல முழு இருதயத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். Amen. Hallelujah. நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வேதம் சொல்லுது. இப்ப இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? Every blessings based on the heart.
இவன் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். இவன் இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏமேன். நம்ம இருதயம் எப்படி இருக்கும் ஆண்டுடைய பார்வையில, அப்படிதான் நம்மளுடைய ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கும். அதுல இப்ப நீங்க இருக்கிற லெவல் எப்படி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம இருதயத்தை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம இருதயம் அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த லெவல்ல இருக்க மாட்டோம், அடுத்த லெவல்ல போயிருக்கும். இந்த லெவல்ல ஏன் இருக்கிறோம்னா இந்த இருதயத்துல என்ன இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க முதலாவது உணர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது எத்தனை பேர் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இது சரி பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அந்த பைப்ல வந்து மேல இருந்து ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. எபேசியர் 1:3 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அதே நிமிஷத்துல என்ன பண்ணாரு, பூமிக்குள்ள சகல ஆசீர்வாதம் ஆவிக்குள்ள சகல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, இயேசுப்பா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாம் அவர் சைடுல கிளியர் ஆயிடுச்சு. ஆனா ஏன் வாழ்க்கையில என்ன பண்ண முடியல, ரிசீவ் பண்ண முடியல. ஏன் ரிசீவ் பண்ணல? இருதயத்துல ஒரு பிளாக் இருக்கு. ஆமென். இருதயத்துல ஒரு பிளாக் இருக்கு. நீங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் இல்லையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ண வேண்டும். ரிலீஸ் பண்ண என்ன ஆயிடும், இந்த சரீரத்துல வேதிக்கிற எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணும், ரத்தம் போகும், ரத்த பியூரிஃபிகேஷன் ஆகும் இல்லையா? இருதயோட ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா அது பியூரிஃபை பண்ணி என்ன பண்ணும், பிளட்டோட பியூரிஃபிகேஷன் பண்ணி அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அப்ப நம்மளுடைய இருதயம் தேவனோடு இருக்கிற கனெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. நீங்க உலகத்தோட கனெக்டடா இருக்க வசனம் சொல்றது போல 12:1 வசனம் சொல்லுது, and so dear brothers and sisters I plead with you to give your bodies to God. முதல்ல என்ன சொல்றதுன்னா, உங்க சரீரத்தை தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு திருமணத்துக்கு உண்டான காரியமா இருக்கிறது. ஆமென். இது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஆமென். இயேசுவை பின்பற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க இருதயம் முழுசா ஆண்டவருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல குவார்ட்டர் கொடுத்திருக்கீங்களா, இல்ல ஆஃப் கொடுத்திருக்கீங்களா, முக்கால் கொடுத்திருக்கீங்களான்னு நம்மளுக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுல முழுசா எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம வசனம் சொல்லுது, முதலாவது உங்க இருதயத்தை கொடுக்கறதுக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னா, உன் சரீரத்தை முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடு. எப்படி ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு திருமணத்துக்கு வந்து மனைவி தன் முழு சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது போல அவங்க வீட்டார் அனைவரும் விட்டுட்டு ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறாரோ அதோட தான் நான் வாழ போறேன், அவங்களோட தான் நான் இருக்க போறேன்னு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிறது போலதான் இந்த விஷயமும் இருக்கிறது. தேவனை பின்பற்றி வர வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு சொன்னாங்க, இனத்தாரை எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணு, நான் சொன்ன தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் அந்த இடத்துல இல்ல, he moved from that place இல்லையா? அந்த இடத்தை விட்டுட்டு வந்தாரு. விட வேண்டியதை விடாம உங்க இருதயத்துல சரி பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் இருதயத்துல அந்த விஷயத்தை நான் பிடிச்சு வச்சுட்டே இருப்பேன், ஆனாலும் கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும்னு என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. விட வேண்டியதை விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் விட்டா மட்டும்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல முதலாவது ஆண்டு சொன்ன முழு சரீரத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் உங்களுடைய சரீரத்தை முழுசும் விருப்பப்பட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு நல்லா மீனெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே நீங்க என்னை விட்டு போயிருங்க, ஏன்னா நான் ஒரு பாவியான மனுஷன் சொல்லி அவன் உணர்றான் இல்லையா? விட்டுட்டு போன ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ மீன் பிடிக்கிறவனா அல்ல, நீ என்ன பண்ண போற, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போறேன். என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வச்சுட்டு பின்னாடி வா. பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல, நீங்க படிச்சீங்க சீசர்கள் எல்லாம், அவங்க போட் எப்படி இருக்கு, நெட் என்ன இருக்கு, அதுக்கு செட்டில் பண்ணணும், எதை பத்தி யோசிக்கல, அதை அப்படியே வச்சுட்டு அவர் பின்னாடி தொடர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இருதயத்தை சுத்தமாக்கணும், ரெடி பண்ணணும்னா சில விஷயத்தை ஆண்டவர் விடுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை அதுல ஒரு கமிட்மெண்ட்டா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க விட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்படி இப்ப பாருங்க, நீங்க you need to understand how we have to leave things. ஆமென். விடணும்னு சொல்லிட்டாருன்னா அதை முழு மனசை விடுறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விட்டுறீங்கன்னா முழு சரீரம் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு தான் சொந்தம். எனக்கு உங்களுக்குமே அது சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த முழு சரீரம் வேதம் சொல்ல 1 கொரிந்தியர் 6:19 வீல படிங்க, நம்ம தேவனுக்கு உண்டானவர்கள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. we belong to Jesus. ஆமென். ஹல்லேலூயா. சோ அப்ப அந்த சரீரம் முழுவதும் இயேசுவுக்கு
சொந்தமானது அப்படின்னு முதலாவது உங்க மைண்ட்ல கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய எல்லா விதமான விருப்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும், விட்டுறணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இயேசுப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னா அவர் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஆமென். தன்னை தான் வெறுத்து தான் என்ன பண்ண முடியும்? இயேசுவின் பின்னாடி வர முடியும். அப்படின்னா உங்க இருதயத்துல முதலாவது அதை வெறுக்க வேண்டும். ஏன் நான் வெறுக்கணும் சில விஷயத்த? ஏன்னா இயேசுப்பாவுக்கு என் இருதயத்தை முழுசா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுப்பாவுக்கு முழு இருதயத்தை கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் இயேசுப்பாவை முழுசும் அனுபவிப்பாங்க. Amen. Hallelujah. You are not able to enjoy Jesus. நானும் நீங்களும் இயேசுவை முழுமையா ருசிக்க முடியல. பரிசுத்த ஆவியால முழுமையா ருசிக்க முடியல. இன்னைக்கு அவங்க எல்லாம் வராங்க, ஒளிக்காரங்களா வராங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய மகிமையில நிரப்பப்படுறாங்க. நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஏன் என்னால அந்த லெவலுக்கு போக முடியல? ஏன் இந்த அளவுக்கு என்னால ஆண்டவரை அனுபவிக்க முடியலன்னா, ஏன்னா என் இருதயத்தை முழுசு என்ன பண்ணல? அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கல. அதுல ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணிருக்கேன்? நான் இன்னும் உலகத்தை பிடிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு எல்லாத்தையும் விட்டு போனாலும் அவர் தொழிலை இருதயத்துல வச்சிருந்தாரு. அல்லேலூயா. அவர் தொழில் என்ன பண்ணியிருந்தாரு? இருதயத்துல வச்சிருந்தாரு. என்னைக்குனாலும் ஒரு நாள் நான் வந்து எனக்கு தொழில் தெரியும், நான் பின்னாடி போயிடுவேன் இல்லையா? அதுதான் என்னாச்சுன்னா அவன் இருதயத்துல அந்த விஷயத்தை வச்சிருந்தனால தான் பிசாசு என்ன பண்ணான்? அவனை திருப்பி கூட்டிட்டு போனான். ஆமென். அதுல 3 வருஷம் ஏசப்பா கூடயே தான் இருந்தாரு. ஆனா கூடயே இருந்தவர் இன்னைக்கு சர்ச்ல வரோம், நிறைய நேரத்துல விலகி போயிடும், நிறைய நேரத்துல வந்து பாவத்துல விழுந்து போயிடும். ஆனா நம்மளுக்கெல்லாம் அந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனா முகமுகமா தேவனோடவே 3 வருஷம் கூட இருந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் விட்டு விலகி மீன் பிடிக்க போயிட்டாரு. ஏன் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் திரும்பி பேதுரு பார்த்து என்ன கேட்கிறாரு? தோள் மேல கை போட்டு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா? அல்லேலூயா. பேதுருவே நீ நேசிக்கிறாயா? 3 டைம் கேட்டாரு. ஏன் 3 டைம் கேட்டாருன்னா உன்னோட முழு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Because your heart is something you இருதயத்துல வேற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டே என் கூட நீ டிராவல் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோட எப்படி டிராவல் பண்றோம் அப்படின்னா, நிறைய உலக விஷயத்தை உனக்குள்ள வச்சுட்டு, உனக்குள்ள இருக்கிற பெருமை, உனக்குள்ள இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன், ஒரு நாள் பிசாசு உங்க இருதயத்தை தேடி வருவான். ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுது, அவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்ல. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? நம்ம இருதயத்துல யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இல்லையா? நானும் நீங்களும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கு? பிசாசுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு வரையும் பிடிச்சதா இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணுவான்? பிசாசு தொடர்ந்து உங்க பின்னாடி வந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு உங்க இருதயத்தை சுத்தம் பண்றீங்களோ அன்னையில இருந்து பிசாசு உங்க பின்னாடி வர முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல வந்து பிசாசு பிடிச்சு வரவங்க அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரே, பிசாசு அவரோட வாழ்க்கையில வந்து துரத்துனதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குமா? சுத்தம் பண்ணி காலியா இருக்காது. எந்த இடத்தை சொல்றாரு? உங்க இருதயத்தை சொல்றாரு. அல்லேலூயா. திருப்பி அந்த இருதயத்தை வேற ஒரு விதத்துல நீங்க நிரப்பலைன்னா போனவன் என்ன பண்ணுவான்? இன்னும் இடம் காலியா தான் இருக்குன்னு 7 பிசாசுல கூட்டிட்டு வருவான். ஆமென். ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இருதயம் சுத்தப்படுத்துவது ஒன்று, அதை நிரப்ப வர வேண்டும். ஹalleluya. Your heart should not be empty all the time. உங்களுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? எம்டியா இருக்கக்கூடாது. டெய்லி வேத வசனத்தால் அது நிரப்பப்பட வேண்டும். ஹalleluya. ஆமென். வேத வசனம் ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:12 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிடிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகை அறுக்கிறதா இருக்குது. It will cut. Amen. Hallelujah. அப்ப இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். இந்த இருதயத்தை நான் காத்துக் கொள்ள வேண்டும். என் இருதயத்தை ஆண்டவர் பார்வைக்கு முன்னாடி அது சரியா இருக்க வேண்டும். ஆனால் அது வேற எதனாலயும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினால மட்டும்தான் செய்ய முடியும். Hallelujah. எப்படி இந்த கர்த்தருடைய வார்த்தையினால செய்ய முடியும்? சொல்லுங்க. எப்படி இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள அனுப்புறது? இருதயத்துக்குள்ள எப்படி அனுப்புறது? வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வசனங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வரும்போது இந்த இருதயத்தை என்ன பண்ணாத?
கடினப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு இல்லையா? Do not harden your heart when you receive the word of the Lord today. நீ கர்த்தர் சொல்றாரு, நீ கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹalleluya. ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஏன்னா எனக்கு இயேசுவோட உறவு எனக்கு வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் ஹஸ்பண்ட் வைஃப்ல நிறைய பிரச்சனை எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் சொல்றதை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் என்னோட லைஃப் தான் லீட் பண்ணுவேன்னா அங்க என்ன இருக்காது, உறவு இருக்காது. ஹalleluya. அந்த பிரச்சனை தான் இருக்கும். இதே நான் கீழ்ப்படிஞ்சு அவங்களோட நான் இசைந்து இருக்கும்போது, ரெண்டு சைடுமே அதோட இசைந்து இருக்கும்போது என்ன இருக்கும், அவங்களுக்குள்ளார நல்ல அந்நியோட ஐக்கியம் இருக்கும். அவங்க இருதயம் எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும். ஹalleluya. எல்லாம் உங்க இருதயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ண முடியாது, ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. என்ன பேர் நான் சண்டை போட்டா நாங்க சமாதானமா இருப்போம் எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. சண்டை போட்டா நாங்க சமாதானமா இருக்க முடியுமா? இல்லையா? சமாதானம் சாப்பாடு கூட முடியாது இல்லையா? ஆனா ஆண்டவரோட நான் சமாதானமா இருக்கிறேன். ஆண்டவரோட நான் எப்பவும் போல தான் ஜாலியா இருக்கிறேன், எப்பவும் போல சந்தோஷமா இருக்கிறேன். பட் துவாய் என்னோட இருதயம் வந்து இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லார சண்டை போட்டா அந்த ஃபீலிங்ஸ் தெரியுதுல்ல, எத்தனை பேர் தெரியுதா தெரியலையா? இல்லையா? சண்டை போட்டா மனசுல அது உறுத்தும், கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும், மூஞ்சி பார்க்கணும் வேற இல்லையா? அப்ப இதெல்லாம் உணர்வுகள்ல நம்ம இருதயத்துல அந்த ஃபீலிங் இருக்கும். எத்தனை பேர் ஆண்டவரோட அந்த ஃபீல் பண்ண முடியுங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால அனுபவிக்க முடியல, ஆண்டவரோட பேசுற சத்தம் எனக்கு கேட்க முடியல. நான் ஜாம் பண்றேன், ஆனாலும் உணர்வற்றவனா நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்க? சும்மா கடமைக்காக நான் ஜாம் பண்ணிட்டு வந்துடுறேன் இல்லையா? போய் கால் மணி நேரம் 30 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, அதுக்காக என்ன பண்ணணும், போய் ஒரு 2 பாட்டை பாடிட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஜாம் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்குது. இல்லை, இந்த உறவை ஆண்டவர் எதற்காக வச்சாரா, அந்த உறவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. எப்படி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப்ல ஒரு இருதயத்துல ஒரு வேற்றுமை காரியங்கள் வரும்போது நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகுதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரோட என்ன பண்ணணும், உறவுகள் இல்லாதப்போ நீங்க உணர்வு அடைய வேண்டும். ஆமென். ஹalleluya. உணர்வு அடையலன்னா எங்க உங்க இருதயம் தேவனுக்கு முன்னால கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். ஹalleluya. I'm not able to enjoy Jesus. ஆராதனையில ஒரு பாட்டின் மூலமா தேவனை அனுபவிக்க முடியல. சபைக்குள்ள வரும்போது எனக்கு தூக்கம் வருது, ஏன்னா because I'm not connected with God. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கூட இருக்கணும் இல்லையா? ரொம்ப ஒருத்தர் பிடிக்கும், எனக்கு ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க பேசினே அதை தூங்கிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன், பேசிட்டே இப்போ தூங்கிடுவேன் சரியா? ஓகே. அப்ப என்னன்னா, see you can't sleep இல்லையா? you won't sleep because உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பிடிச்சவங்களோட நீங்க இருக்கும்போது எப்படி இருப்பீங்க, உற்சாகத்தோடு இருப்போம். பாட்டு பாடுனா அது ஆரம்பிக்கிற போல கைத்தட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா because I'm connected with God. உங்க கைத்தட்டலே தெரிஞ்சிடும் நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா? ஆமென். எப்படி கைத்தட்டுறோம்? ஏன்னா because your heart, உங்க இருதயத்தின் நிறைவுனால தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நிறைவுல நீங்க ஆராதிச்சீங்கன்னா மகிமை இந்த இடத்துல வந்துடும். ஹalleluya. நான் சொல்றேன், இந்த மகிமை நீங்க ஒரு டைம் அனுபவிச்சீங்கன்னா ஒவ்வொரு டைம் அனுபவிக்கணும்னு தோணும். ஹalleluya. அப்ப நம்ம இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எப்படி நம்ம உலகத்துல இருக்கிற இந்த உறவுல நம்ம அந்த அனுபவிக்கிறோமோ, தேவனோடு அப்படிப்பட்ட உறவுல அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, Hebrews chapter 11 verse 6 சொல்லுது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு கூடாத காரியமா இருக்கு. You can, it is impossible to please God without faith. அப்ப இந்த விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? உங்க இருதயத்துல நீங்க அவரை அக்செப்ட் பண்ணி அவரோட நீங்க உறவு கொண்டாடும் பொழுதுதான். எடுத்தனவே நீங்க கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே அவங்க நம்ப முடியுமா? சொல்லுங்க. வீட்டுல பாத்துட்டாங்க எல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் வாழ்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடும், என் ஹஸ்பண்ட் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என் ஹஸ்பண்ட் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு, அவர் கேரக்டர் சுத்தமா இருக்கு, அவர் பேச்சு சுத்தமா இருக்குன்னு ஒரே நாள் தெரிஞ்சிருமா? பொண்ணு பார்த்துட்டு போனாலும் இல்லை பையன் பார்த்துட்டு போனா உடனே தெரிஞ்சிருமா? தெரியாது. But when you live together for years together, நீங்க ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு ஆண்டா நீங்க கடந்து போக 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 அவங்கள பத்தி நீங்க நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். ஹalleluya. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் faith will come. Amen. ஹalleluya. நீங்க தேவனோடு இருக்கிற உறவு, ஏன்னா உங்க இருதயத்துல முழுசா அவருக்கு நீங்க கொடுக்காதனால தான் முழுசா அவரை நாம அனுபவிக்க முடியறது இல்ல. நீங்க அவர் முழுசா அனுபவிச்சீங்கன்னா அவரை விசுவாசிக்காம உங்களால இருக்க முடியாது. ஹalleluya. ஏன் கவலை உங்க இருதயத்துக்கு போகுதுன்னா, முழுசா அவரை என்ன பண்ணல, இன்னும் நானு நம்பல.
முழுசு நான் என்ன பண்ணல அவரை நம்பல. நான் முழுசு நம்பி இருந்தேன்னா இருதயத்தில் என்ன பண்ண முடியாது, எந்த கவலையுமே இருக்காது. சீசன் எல்லாம் போட்ல போனாங்க இல்லையா, ஏசப்பாவு கூட தான் இருந்தார் இல்லையா, காற்று அடிச்சது, கடல் அடிச்சது இல்லையா, பயங்கரமான புயல் வந்துச்சு, இவங்க சாக போற அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, நல்ல ஒரு பிள்ளை போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. எந்த தைரியத்துல அவர் தூங்கிட்டு இருக்காரு? ஏன்னா அவங்க அப்பா பத்தி அவருக்கு நன்றாய் தெரியும். ஹalleluya. You will know the Father because அவர் முழு இருதயம் யாரா இருந்தாங்க, தேவன் மேலேயே இருந்துச்சு. ஹalleluya. அதனால தான் இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு விஷயம் என்ன பண்ணல, அவரை பாதிக்கல. rather அவர் தான் இந்த உலகத்தை பாதிக்கிறவரா இருந்தார். ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நல்லா நம்மளை பாதிக்குதுன்னா பிகாஸ் உங்க முழு இருதயமும் யாரை சார்ந்து இல்ல, தேவனை சார்ந்து இல்ல. தேவனை சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லுவோம். ஆமென். ஹalleluya. பவுலும் சீலாவும் வந்து அவங்க வந்து ஊழியத்தை செய்யும்போது பயங்கரமா அடிக்கப்பட்டு ஜெயில போட்டாங்க இல்லையா. 12 மணிக்கு என்ன பண்ணாங்க, தேவனை ஆராதித்தார்கள். எப்படி முடிஞ்சிருக்கும், ஒரு சில பெயின் இருக்கு, ஒரு சில ஆனா அவங்க இருதயம் தேவனால நிரப்பப்பட்டிருந்தது. ஹalleluya. நீ தேவனோட கனெக்டட் முழு இருதயத்தோட நீ தேவனை தேடும்போது உன் சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் ஒரு பலவீனமாவே தெரியாது. ஹalleluya. இதெல்லாம் தாங்கிக் கொண்டு ஏன்னா ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான் இல்லையா. I can do all things through Christ Jesus இல்லையா. அதுக்கு என்ன சொல்றாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா இருதயம் முழுவதும் அவராய் இருக்கிறார். ஹalleluya. எந்த யார் வந்து என்னை பிரிச்சா என்ன பண்ண முடியாது, இந்த அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியவே முடியாது. ஹalleluya. அவன் இருதயம் முழுவதும் தேவனாய் இருந்தார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் மத்தியில வந்து இருக்குது, உங்க இருதயத்தை பார்க்க வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க அவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உறவு இருக்கு, 2 பேர் வந்து நல்லா ஃப்ரெண்டா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க. உங்க இருதயத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு நீங்க அவங்க கூட பேச முடியும்னு நினைக்கிறீங்க? பேச முடியாது. you cannot talk with them. நீங்க மணிக்கணக்கா அவங்களோட பேச முடியுமா? பேச முடியாது. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டாங்க, 10 மணி நேரம் பேசுவாங்களா சொல்லுங்க? 10 செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அவங்க இருதயத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். இதயத்தை என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால அவங்களோட என்ன பண்ண முடியல, ஒரு இன்டராக்ஷன் இருக்காது, பேச முடியாது, கேட்க முடியாது, அவங்களோட இருக்கணும்னே தோணாது. ஹalleluya. அப்ப ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா. பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, தொழுது கொள்ளுங்க, டெய்லி அதிகாலையில் அவரை தேடுங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சதுன்னு இத்தனை பேர் வந்து சொல்லுமா, சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரியறதுக்கா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்றப்ப இல்லையா, அப்பா அம்மா வந்து சொல்லணுமா, நீ போய் ஹஸ்பண்டோட இரு, மனைவி நீ போய் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட இரு அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நீங்களும் அப்படி சொல்லிதான் நீங்க சேர்ந்து இருந்தீங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இஷ்டம் இருக்கு, ஐயோ எப்போ போவோம் வீட்டுக்கு, எப்போ பேசுவோம், எப்போ வெளியே போவோம் ஜாலியா, எப்போ ஒரு நாள் இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் என்ன இருக்கும், எப்பொழுதும் ஓடி இருக்கும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா, மைண்ட்ல எங்க இருக்கும், இருதயம்லாம் அவன் மேல இருக்கணும். ஆமென். ஹalleluya. அதுதான் முழு இருதயம். இன்னைக்கு அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்குதா? நீங்க நமக்கு என்ன கேட்கிற, நீ வேலை செய்யும் போது, நீ வண்டி ஓட்டும் போது, நீ இங்க சர்ச்ல வந்தா மட்டும் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இருதயம் தெரியும்ல. See, God can evaluate us. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. நீ என்ன இருதயத்தோட நீ தேடி வர இல்லையா, வேற ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் வரையா? சரி ஆசீர்வாதம் எடுத்துருப்போம், நான் வேண்டாமா இல்லையா? அப்ப அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு இந்த முழு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம இருதயம் ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 119 11வது வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உங்களுடைய வாக்கை என்ன பண்ணிருக்கலாமா, இருதயத்துல வைத்து வைத்த. நான் சொல்லுங்களா, நீங்க பைபிள் வேசனம் படிக்கலாம். எத்தனை பேர் பைபிள் வசனம் படிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? நிச்சயமா படிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன சரி கேட்கவே இல்லை, சொல்றதுக்காக சொல்றீங்களா? இல்ல, இந்த வசனம் சொல்றது தாவீது அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கலாமா, இருதயத்துல. நீங்க பைபிள் படிக்கிறோம், how many words stays in your heart? எத்தனை வசனங்கள் உங்க இருதயத்துல எழுதி இருக்கு, எத்தனை வசனம் உங்க மூளை அளவுக்கு எழுதி இருக்கு?
இங்க இருக்கிற வரைக்கும் விசுவாசம் வராது, இங்க இருக்கிறப்ப தான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க ஹார்ட் வந்து அதுக்குள்ள ஒரு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வசனம் படிக்கும்போது தாவீது சொல்ற வசனத்தை சொல்ல போது என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமா இருக்கு, தேனிலும் அது மதுரமா இருக்கு, ஸ்வீட்டர் than pure honey. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டைம் வந்து எனக்கு ஆண்டவரோட அனுபவத்துக்கு வசனத்தை படிக்கும்போது என் நாக்குல அவ்வளோ ஒரு டேஸ்ட். நான் சொல்றேன் அது ஏன்னா பிகாஸ் யூ என்ஜாய் த ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நாக்குல அந்த தேனை போல இனிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மரியா ஏசப்பா பக்கத்துல சொல்ல போதெல்லாம் அவர் என்ன பண்ணாங்க? இருதயத்துல வைத்துக் கொண்டார். ஏசப்பா பார்த்து இன்னைக்கு ஆண்டோட மெசேஜ் எத்தனையோ வருது. How many verses stays in your heart? எத்தனை வசனங்கள் உங்க இருதயத்துல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. Is it staying in my heart? Is it staying in my mind? உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மெசேஜ் கூட வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கே மறந்துடும். சாயந்தரம் போய் என்ன மெசேஜ் கேட்டா தெரியாது. ஆண்டவரோட என்ன பேசினாரு? பிகாஸ் உங்க இருதயம் எங்க இல்ல. உங்க இருதயம் வீட்டுக்கு போனா என்ன பண்ண போறோம்? உங்க இருதயம் தூரமா இருக்கு. நீங்க ரொம்ப பிடிச்சவங்க ஆண்டவர் பத்தி சொல்றாங்க, ஆண்டவர் பத்தி பேசும்போது ஆண்டவர் நல்லவர், அவர் அழகுள்ளவர், அவரை குறித்து சொல்ல 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 ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்துல போய் பதியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இருதயத்தை பாக்குறீங்க, இந்த வார்த்தை உங்க உள்ளார போகும். அதுதான் போய் ஊருவ குத்தி எல்லாத்தையும் வேறு பிரிக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆண்டோடைய வார்த்தையோட நீங்க எப்படி கனெக்டடா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க இருதயம் இந்த இடத்துல இல்ல. முழு மனசோட நான் சொல்றேன், ஐசியூல படுத்து தேடும் போது எப்படி தேடுவோம்? நான் எந்த நேரத்திலையும் கொரோனா வந்து மூச்சு இழுத்துட்டு இருக்கு. அவ எப்படி தேடுவான் ஆண்டவரை? முழு இருதயத்தோட இல்லையா? முழு இருதயத்தோட ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க, என் மேல இரக்கமா இருங்க. Do we have that heart today? நீங்க அந்த முழு மனசுல ஆண்டவரை பார்க்கணும். உங்களுக்கு சரி எனக்கு சரி ஆண்டவர் பேசுறாங்க. Do I seek God wholeheartedly? நீங்க முழுசா தேடாத வரைக்கும் ஆண்டவரை அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்ல ஒரு தொடுதல் அந்த அந்த 12 வருஷம் பாருங்க, ஒரே ஒரு தொடுதல் ஆண்டவருடைய வல்லமையை பிறகு. Because she seek God wholeheartedly. ஆண்டவர் எப்படி தீர்மானிச்சா? முழு இதயத்தோட தேவனை தேடு. முழு இதயத்தோட தேவனை நீ பாப்பன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்தா உங்க பிரச்சனைக்கு தீர்வு அன்னைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென். அந்த 160 ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுங்க வரைக்காரன். நீங்க எத்தனை வசனம் படிக்கிறோமே? Why am I not getting a miracle? Because this one word doesn't touch my heart. ஏன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணல? இங்க இருக்கு, இருதயத்தை தொடல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க இருதயத்தை தொடர்பு அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இது இங்க தான் தொட்டிருக்கு உங்க மைண்ட்ல வந்து. ஏன்னா இங்க வரும்போதே நிறைய ஒரு தாட் ப்ராசஸ்ல வரும் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஆராதனையா, இன்னைக்கு எந்த பாட்டா, அந்த பாட்டா இல்லையா, என்ன வசனம், நிறைய நமக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரும். நம்ம I'm telling you, this word will not go inside your heart. உங்க இருதயத்துக்குள்ள அது போகவே போகாது. இருதயத்துல போகாத வரைக்கும் நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே திருப்பி போவீங்க. ஹல்லேலூயா. ஆனா once அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போச்சுன்னா உங்களை மறுரூபப்படுத்தாம இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. அது போய் வேலையை செஞ்சுட்டு தான் வரும். ஏன்னா எங்க வேலை செஞ்சுட்டு வந்துருமா? ஃபர்ஸ்ட் உங்க ஹார்ட்ல போய் அது தங்கி இருந்தா மட்டும்தான். தாவீது சொல்றாரு இல்லையா? ஆண்டவரே ஏன் தெரியுமா தாவீது அவ்வளோ உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் வச்ச போது கூட அவர் தாழ்மையா இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை அவர் இருதயத்தில் வச்சிருந்தார். அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். If you know God in your heart, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்க ஆவியானவர் உணர்த்துற காரியம் மூளை அளவுக்கு ஆண்டவரை அறியணும்னு நினைக்கிறீங்க. தெரியுங்க மூளை அளவுக்கு. ஏன்னா மூளை என்ன ஆண்டவரை பத்தி பெரிய விஷயங்களை தெரியணும், இந்த பத்தி தெரியணும், அதை தெரியணும், இதை தெரியணும். I'm telling you, it is a failure. சதிசெயல் பரிசெயல் வந்து it's a failure. ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும்னா 0.1% கூட நமக்கு தெரியாது ஆண்டவரை பத்தி. அவங்க அவ்வளவு தெரியும் ஆண்டவரை பத்தி. எங்க தெரியும், ஆனா இங்க நீங்க ஆண்டவரை எதிர்பார்க்க. Do you know me through your heart? உன் இருதயத்துல இருந்து என்னை நீ அறியறியா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்துல இருந்து அறிகிற வார்த்தை உங்களை விட்டு போகவே போகாது.
ஹalleluya. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கேட்டால் என்ன பண்ண முடியும்? இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்துல பதிக்கப்பட வேண்டும். It has to be embossed in your heart. ஒரு சீல் முத்திரைச்சா எப்படி இருக்கும்? இந்த சீல் யாராவது இந்த முதல்ல அந்த சீல் சரீரத்தில் வைப்பாங்களா? மாடுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். ஹalleluya. உங்க இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். நிரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படியே உங்க வாழ்க்கை. ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படின்னா உங்க இருதயத்துல ஏசப்பாவை பத்தி என்ன நினைவா இருக்கிறீங்களோ அப்படியே தான் நீங்க இருப்பீர்கள். ஹalleluya. ஏசப்பா உங்களை குறித்து என்ன வேதத்துல சொல்லி இருக்கிறாரோ அந்த நினைவாலவே நீங்க டெய்லி இருந்தீங்கன்னா அந்த நினைவு எப்படி இருக்கோ அப்படியே உங்க வாழ்க்கை இருப்பீங்க. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்க இருதயத்தின் நினைவா இருக்க வேண்டும். ஹalleluya. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க அதாவது என்ன தெரியுமா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன்ங்கிற உணர்வு உங்க இருதயத்துல அது போக வேண்டும். ஆமென். ஹalleluya. அது இருதயத்துக்குள்ள போனா மட்டும்தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். நீங்க நினைக்கலாம், இப்போ ஒரு ஓட்டு வீட்ல தான் இருக்கிறேன், ஒரு வாடகை வீட்ல தான் இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். நீங்க இந்த வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல வச்சு அதை தியானம் பண்ணி பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:14 வாசிங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியாய் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்துல பிரீதியா இருப்பதாக. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you go into the ஆண்டவர் சமூகத்துல போகும்போது உங்க இருதயத்தின் தியானத்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. what you meditate in your heart about Jesus. ஆமென். இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி சகையு வகை தேடினான். முழு இருதயத்தோட தேடினான் இல்லையா? அவர் உள்ள அந்த ஆசையெல்லாம் ஒரே ஒரு ஆசை, என்னது? இயேசுவை பார்க்க வேண்டும். நான் சொல்றேன், உங்க இருதயத்துல முழு இருதயமா நீங்க தேடினீங்கன்னா நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டு பார்க்க போறதே கிடையாது. ஹalleluya. நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க இல்லையா சகையு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, அவன் இருதயத்தை தான் பார்த்தார். ஆமென். இந்த சரீரத்துல நடக்கிற எல்லா பாவங்களும் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க கண்டிப்பா செய்வார், பார்ப்பாரு. ஆனா நீங்க முழு இருதயத்தோட அவரை தேடும் போது இதெல்லாம் மறைச்சிடும். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் மறைச்சு என் மகன் என்னை தேடி வந்திருக்கிறான், நான் அவனை பார்க்காம போக முடியாது. ஹalleluya. இன்னைக்கு சகையை போல முழு இருதயத்தோட நீங்க தேடுவீர்களானா ஆண்டவர் பார்க்காம இந்த இடத்தோடு போக மாட்டீங்க. ஹalleluya. ஒரே ஒரு கடைசியா ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, இந்த இளையகுமார் இருக்கிறாருல்ல, இளையகுமார் என்ன பண்ணாரு? அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனாரு இல்லையா? இதெல்லாம் வாங்கிட்டு போய் இஷ்டம் போல வாழ்ந்தாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும், இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு நாள் திரும்பி வரப்போறான்னு அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஹalleluya. அவர் திரும்பி வரப்போது எங்க அப்பா கிட்ட போகணும்னு ஒரு இருதயத்துல என்ன பண்ணா, ஒரு தீர்மானம் எடுத்து முழு இருதயத்தோட திரும்பி வந்தான். ஹalleluya. முழு இருதயத்தோட திரும்பி வரும்போது அவங்க அப்பா நீங்க என்ன தப்பு செஞ்சேன்னு கூட பார்க்கல, என்ன பண்ணாரு? திரும்பி கூட வீடு அந்த ஸ்தானத்துல உட்கார வச்சார். அது அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர் தான் நம்ம அப்பா. நீங்க முழு இருதயத்தோட நீங்க அப்பாவை தேடி பாருங்க, நீங்க அவரை கண்டறிவீர்கள். ஏன் எத்தனை பேருக்கு ஆசை அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைசியா 3 விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். நம்ம இருதய காலியா இருக்க முதல்ல வேத வசனத்தோட நம்ம நிரப்பப்பட வேண்டும். அடுத்தது எபேசியர் 5:18 வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்பட வேண்டும். உங்க இருதயம் எதால் நிரப்பப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு வசனத்தை மாத்த வாசிங்க. கொலோசியர் 3:16 வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ஆமென். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, it is கிறிஸ்து அவரோட வார்த்தைகள் எப்படி இருக்கு நம்ம இருதயத்துல வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமென். அதனால you has to go into your heart. ஆமென். அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துல நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவது பிலிப்பியர் 4:7 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் என்ன இருக்கு? அவருடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலா இருக்கிறது. ஆமென். ஃபுல் கொஸ்டின். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
ஆமென். இந்த சமாதானம் எப்படின்னா எல்லா புத்திக்கும் மேல, எல்லா புத்திக்கும் மேல இல்லையா? நாளைக்கு வந்து ஆபரேஷன் நடக்க போகுது அப்படின்னா இந்த சமாதானம் எப்படி இருக்கும்? ஆபரேஷன் ஆகுது, என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, கணக்காரன் வர போறான், எது கொடுத்து எனக்கு இல்லை, எனக்கு வேற சமாதானம் போகாது. ஏன்னா எங்க அப்பா பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நிறைய வேத வசனங்களுக்கு God sees your heart ன்னு சொல்லி ஒரு 50 வசனம் வேதத்துல இருக்கு. இவன் எடுத்து தியானிக்கும் 50 verses இருக்கு. என்னது? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை பார்க்க வந்திருக்கப்பா. நிறைய நேரத்துல அது மாசற்றதுமா இருக்கு, நிறைய நேரத்துல அது வந்து ஒழுங்கினமா இருக்கு, நிறைய நேரத்துல அது கஷ்டப்பு நிறைந்ததா இருக்கு, நிறைய